CBSE class 11 trigonometric functionsல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். tan of a by 2 equal to 3 by 2 கொடுத்துறாங்க. 1 plus cos a divided by 1 minus cos a ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேட்கறாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா cos 2 theta is equal to 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. இப்போ வந்து என்னன்னா 2 theta இருக்க இடத்துல என்ன இருக்கு a அப்படிங்கிறது வச்சுக்கலாம். அப்ப cos a is equal to என்ன வரும் 1 minus tan square a by 2 divided by 1 plus tan square a by 2. ஆனா tan a by 2 ஓட வேல்யூ என்ன கொடுத்துறாங்க 3 by 2 கொடுத்திருக்காங்க. அப்ப 1 minus 3 by 2 the whole square divided by 1 plus 3 by 2 the whole square வரும். இத ஸ்கொயர் பண்ணா 1 minus 9 by 4 divided by 1 plus 9 by 4. இத சிம்பிளிஃபை பண்ணா 4 minus 9 by 4 divided by 4 plus 9 by 4 னா minus 5 by 4 divided by 13 by 4 அப்படிங்கிறது கிடைக்குது. 4 கேன்சல் ஆச்சுன்னா minus 5 by 13 கிடைக்கும். இது cos a ஓட வேல்யூ. அப்ப 1 plus cos a divided by 1 minus cos a னா 1 plus of minus 5 by 13 divided by 1 minus of minus 5 by 13. சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்ப 1 minus 5 by 13 divided by 1 plus 5 by 13 னா 13 minus 5 divided by 13 13 plus 5 by 13 வரும். அப்ப 13 கேன்சல் ஆச்சுன்னா நியூமரேட்டர்ல வந்து என்ன வரும் 8 வரும். கீழ வந்து டினாமினேட்டர்ல 18ங்கிறது வருது. 2 ஆல கேன்சல் பண்ணும்போது 4 by 9. அப்ப 1 plus cos a divided by 1 minus cos a ஓட வேல்யூ 4 by 9.